உலகம் யாவையும் தாமுலகாங்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்கலாம் அழகிலா விளையாட்டுடையார் அவதலைவர் அன்னவர் கேசரன் அங்கலேம். ஐவகை பொருள் 4 கரணமும் குணங்கள் 3 செய்வினை 2 ஒன்றி யாவரும் திகைப்ப நின்ற பொய்யிருள் நகல ஞான பொருண்கதி விரிந்த புத்தேல் கைவளராழிச் செங்கண் கண்ணனை கருத்தொல் வைப்பாம். ஆன்மலாபம் கீதை காட்டும் பாதை என்ற தலைப்பிலே பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் தமிழ் அர்த்தத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். சென்ற முறை 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம் 48வது ஸ்லோகம் வரையில் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து 2வது அத்தியாயம் 49வது ஸ்லோகம் பகவான் தொடர்ந்து உபதேசிக்கின்றார். தனஞ்சயா, சமத்துவ புத்தியோடு கூடிய புத்தியோகமாகிய கர்மத்தை பார்க்கிலும் பலன் இச்சையினாலே செய்யப்படும் காமிய கர்மம் மிகவும் இழிவானது அன்றோ? ஆகையால் அந்த புத்தியிலேயே உனக்கு அடைக்கலத்தை தேடிக்கொள்வாயாக. பலனை கருதுபவர்கள் கீழோராவார்கள். ஸ்லோகம். ஆம், பலனை கருதாத நிலையில் மனம் புத்தி சமநிலையில் நடுவில் நின்று விடுகிறது. பலன் கிட்டினாலும் கிட்டாவிட்டாலும் மனம் புலம்பாது. மனம் எண்ணத்தின் ஓட்டங்களை நிறுத்திவிட்டால் அதுவே யோகம். இதற்கு சமநிலையில் இருப்பது மிகவும் உதவுகின்றது. பலனை கருதும் மனம் செயலிலும் முழு திறனை காட்ட முடியாமல் கிடைப்பதற்கு ஏற்ப அலைப்பாய்கின்றது. நடுநிலை தவறிவிடுகின்றது. இதனால் வேதனை அடைய நேர்கின்றது. கிடைத்துவிட்டால் சந்தோஷத்தால் ஆர்ப்பரிக்கின்றோம். நான் நினைத்ததை அடைபவன் என்று அகங்காரம் வளர்ந்து விடலாம். எனவே பலனை கருதாத கர்மயோக செயலை செய்வதே சிறந்தது என்று கூறுகின்றார் பகவான். எந்த புறமும் சாராமல் மனம் நடுநிலையில் இருக்கும் போது எண்ணங்களின் ஓட்டம் இன்றி மனமற்ற நிலை தோன்றிவிடும். காண்பான் காட்சி காணப்படும் பொருள் திரிபுடி என்பார்கள். 3 நாம் பார்க்கும் போதும் கேட்கும் போதும் 2 மட்டுமே தெரிகிறது. 3 தெரிவதில்லை. காணப்படும் பொருளும் காட்சியோடு ஒன்றி நாமும் தான் தெரிகிறது. காண்பவனும் உடலும் புலன்களும் இணைந்து பார்ப்பதால் 3வது புலப்படுவதில்லை. கண் பார்க்கிறது, பொருள் தெரிகின்றது. இந்த 2ஐயும் சாட்சியாக பார்க்க பழகினால் தான் 3வது தெரியும். சாட்சி பாவனையில் சமநிலை சித்திக்கிறது. கொடி ஒன்று காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது. துறவிகள் 2 பேர் அதை பார்த்தார்கள். ஒருவர் சொன்னார், காற்று வீசியதும் கொடி அசைகின்றது என்று சொன்னார். மற்றவர் அதனை மறுத்தார். இல்லை, கொடி அசைந்ததினால்தான் காற்று வீசுகின்றது என்று அவர் சொன்னார். விவாதம் தொடங்கிவிட்டது. முதலில் பேசியவர் சொன்னார், காற்று வீசாத போது கொடி அசைகின்றதா என்ன? இல்லையே, ஆடாமல் நிற்கிறதல்லவா, அதனால் காற்றுதான் கொடி அசைக்கின்றது என்று சொன்னார். பதிலுக்கு 2வது பேசியவர், நின்று கொண்டிருக்கும் கொடியை கையால் அசைத்துவிடு, காற்று நம் உடலின் மேல் படுவது தெரியும். கொடி அசையாத போது பக்கத்தில் நின்றிருந்தாலும் காற்று வருவதில்லை, காற்று நம்மேல் படுவதில்லை. இதனால் என்ன தெரிகிறது? கொடி அசைவதாலேயே காற்று வீசும் என்று அடித்து பேசினார். இப்படி ஒருவர் மற்றவரை மறுத்து பேசிக் கொண்டிருந்த போது அவர்களுடைய குரு அங்கே வந்தார். சீடர்கள் 2 பேரும் அவரிடம் உண்மை எதுவென்று கேட்டு விடுவது என்று முடிவுக்கு வந்தார்கள். 2 சீட துறவிகளும் குருவிடம் தனித்தனியாக தங்களுடைய வாதங்களை முன்வைத்தார்கள். குரு பொறுமையாக கேட்டார். பின்பு அவர் குரு சொன்னார், காற்று வந்ததும் கொடி அசைந்ததா அல்லது கொடி அசைந்ததால் காற்று வந்ததா என்பது முக்கியமல்ல. உங்களுடைய மனம் அசைந்து கொண்டிருக்கிறது. இதனை கவனிக்க தவறிவிட்டீர்கள். இதுதான் முக்கியம் என்று சொன்னார். பலனை பற்றி கொள்ளும் போது
செயலின் திறம் குறைவதோடு மனம் நடுநிலையிலிருந்து கீழிறங்கி வந்து விடுகின்றது. பதிவுகள் ஏற்பட்டு விடுகின்றன. அந்த பதிவுகளுக்கு ஏற்ப பிறவி நீண்டுவிடும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்லோகம் 2வது அத்தியாயம் 50வது ஸ்லோகம். சமத்துவ புத்தியுடையவன் புண்ணிய பாவங்கள் இரண்டையும் இந்த லோகத்திலேயே விலக்கிக் கொள்கிறான். ஆகையால் நீ சமத்துவ புத்தி யோகத்தின் பொருட்டு முயற்சி செய்வாயாக. யோகமானது கர்மங்களில் உள்ள சாமர்த்தியமாம் என்கிறார் பகவான். சந்நியாசிகள் சிலர் தேச சஞ்சாரம் செய்து வந்தார்கள். ஒவ்வொரு ஊராக போய்க் கொண்டிருந்தார்கள். ஓரிடத்தில் ஆற்றில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. எந்த ஆறு என்று கேட்டு விடாதீர்கள், இப்போது ஆற்றில் மணல் தான் இருக்கிறது. கரையில் அழகான ஒரு இள வயது யுவதி, ஒரு பெண் ஒருத்தி கவலையோடு அமர்ந்திருந்தாள். சந்நியாசிகள் ஆற்றை கடக்க தண்ணீரில் இறங்கும் போது அவர்களிடம் ஒரு உதவியை வேண்டினாள். ஐயா, என் காலில் அடிபட்டு கட்டு போட்டிருக்கின்றேன். தண்ணீரில் காலை வைத்து நடந்து சென்றால் ரணம் அதிகமாகிவிடும். தயவு செய்து தாங்கள் யாராவது என்னை தூக்கிச் சென்று மறு கரையில் சேர்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். அவர்களோ அக்கரையில் அவளை சேர்க்க அக்கறை காட்ட தயங்கினார்கள். மனதில் ஏதாவது விபரீதம் வந்து விடுமோ, விபரீதம் புகுந்து விடுமோ பெண்ணை தொட்டால் என்று அஞ்சினார்கள். ஒருவர் மட்டும், சரி, என்னுடைய பின்புறத்தில் என் தோளின் மீது சாய்ந்து கொள் என கூறி அவளை தூக்கிக் கொண்டு சென்று அந்த கரையில் விட்டுவிட்டு மற்றவுடன் கூட சேர்ந்து பிரயாணத்தை துவங்கினார். 2 மைல் சென்றிருப்பார்கள். கூட்டத்தில் உள்ள ஒரு சன்னியாசி அந்த பெண்ணை தூக்கி வந்தவரிடம் கேட்டார், அவளை தொடும்போது எப்படி ஆனந்தமாக இருந்ததா என்று கேட்டார். அந்த துறவி சொன்னார், நானோ அந்த பெண்ணை ஒரு பர்லாங் தூரம் தான் தூக்கி வந்தேன், நீரோ 2 மைல்கள் தூக்கி கொண்டு வருகிறே என்று அதை பார்க்கலாம். ஆம், அவர் மனது அளவிலே 2 மைல் அந்த பெண்ணை நினைத்துக் கொண்டு வருகிறார். சமத்துவ புத்தியால் ஏற்படும் பயன் குறித்து வேறொரு கோணத்தில் விளக்குகின்றார். அந்த பெண்ணை தூக்கியவர் மனம் நடுநிலையில் இருந்தால் பாவம் வரவில்லை, பதிவுகள் ஏற்படவில்லை. ஆனால் அதை மனதில் நினைத்துக் கொண்டே வந்த துறவிக்கு எண்ணி பாருங்கள், எப்படி சமத்துவ புத்தி புண்ணிய பாவத்தை விலக்கி விடுகிறது என்பதை. புத்தி சமநிலை உடையதுதான், அதுவே அதன் இயல்பு. ஆனால் இரட்டைகளில், அதாவது துவந்துவங்களில் ஏதாவது ஒன்றில் சார்ந்து செயல்படுவதை பழக்கமாக்கி கொண்டு விட்டது. அதனால் சார்பு தன்மை இல்லாமல் செயல்பட முடியாது என்று நாம் நினைக்கின்றோம். இது உண்மை என்றால் இருப்பதுதான் வெளிவரும் என்ற தத்துவப்படி மனம் சமநிலை அடையவே முடியாது. ஆனால் நடுநிலையை அடைந்து செயல்பட்ட ஞானிகளை பார்க்கிறோம். அப்படியானால் நாம் சமநிலை உடையவர்களே. துவந்துவத்தில் மயங்கி விடுவதால் நடுநிலை தவறிவிடுகிறது. சாட்சி பாவனை வரமாட்டேன் என்கிறது. யோகம் என்பது கர்மங்களில் உள்ள சாமர்த்தியம் என்கிறார் பகவான். புண்ணிய பாவங்கள் கர்மங்களில் இல்லை, செயலை செய்வதனால் உண்டாவதில்லை. செய்பவனுடைய மனோபாவனையில் தான் புண்ணிய பாவங்கள் இருக்கிறது. 2 நண்பர்கள் விலைமாது வீட்டிற்கு ஒருவன் போனான், மற்றொருவன் சத்சங்கத்திற்கு போனான். முதலாமவன் விலைமாது வீட்டிலிருந்து ஒன்றும் பெரிதாக கிடைக்கவில்லை, எனவே சொற்பொழிவில் கலந்து கொண்டிருக்கலாம் என்று நினைக்க ஆரம்பித்து விட்டான். அடுத்தவனுக்கோ கதாகாலட்சேபம் ஒன்றும் திருப்தி அளிக்கவில்லை, இதைவிட நண்பனோடு அந்த பெண்ணின் வீட்டிற்கு போயிருக்கலாம் என்று அங்கலாய்த்தான். இதனால் இருவருமே செய்கின்ற செயலின் பாதிப்பில் விழவில்லை. எண்ணங்களுக்கு ஏற்ப விலைமாது வீட்டிற்கு போனவனுக்கு புண்ணியமும் மற்றவனுக்கு பாவமும் கிட்டியதாக சொல்வார்கள். எனவே செய்கையில் யோகம் சித்திப்பதில்லை, செய்கின்ற மனோபாவனையை பொறுத்தே யோகம் அமைகின்றது. செயலுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்ற அளவுக்கு மனோபாவனைக்கு நாம் முக்கியத்துவம் அளிப்பதில்லை. மனதில் புத்தியில் சமநிலையை நடுநிலையை வளர்த்துக் கொண்டு செயலை செய்தால் புண்ணியமோ பாவமோ பதிவுகள் ஏற்படாது. இந்நிலையை கொண்டு வரும் வழிமுறைகள்
சிலவற்றில் சில மகான்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதிலே ஒரு 2 விஷயங்களை பார்ப்போம். ஒன்று, இருக்கும் இடத்தில் இருக்க பழக வேண்டும். புரியவில்லையா? உடல் ஓரிடத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும், மனம் வேறிடத்தில் இயங்கும். குளித்துக் கொண்டிருக்கும் போது குளியலில் நினைவுகள் இருக்காது, நடக்கும் போது நடையில் மனம் இருக்காது, சாப்பிடும் போது சாப்பாட்டில் கவனம் இருக்காது, 5 கிராம் உணவை கையில் எடுப்பதும் தெரியாது, வாயில் போடுவதும் தெரியாது, வாய் மெல்லுவதும் தெரியாது. மனம் எங்கோ யோசனையில் அல்லது நடந்து முடிந்த நிகழ்வுகளில் எண்ணிக்கொண்டிருக்கும், உலாவிக் கொண்டிருக்கும். உடலும் மனமும் செய்கையும் ஒரே இடத்தில் இருந்தால் சில நினைவுகள் வராது. 2வது வழி, ஒன்றை பார்த்தாலோ கேட்டாலோ படித்தாலோ அதிலிருந்து ஒரு கருத்தை மனதில் ஓட விடாதீர்கள். சாலையில் பஸ் போவதை பார்க்கிறோம், ஹோட்டலில் சாம்பார் வாசனை மூக்கை துளைப்பதை உணர்கிறோம், உடனே நன்றாக இருக்கிறது என்று சொல்லுகின்றோம். ஏன் இந்த பஸ் தாமதமாக போகிறது என்றோ, இந்த பஸ்ஸில் இவ்வளவு சத்தம் வருகிறது என்றோ கருத்து ஒன்றை மனதில் டிவியில் பிளாஷ் நியூஸ் போல ஓடத் துவங்கி விடுகிறது. யாராவது நம்மை கருத்து சொல்ல கேட்டார்களா? இல்லையே. இந்த கருத்தினால் என்ன லாபம்? பசி போய்விட்டதா? இல்லை. வேறு ஏதாவது கிடைத்ததா? இத்தகைய தேவையற்ற கருத்துக்கள், எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு பொருளை பார்த்தால் கண் மட்டுமே பார்க்க வேண்டும். கண் ஒரு கண்ணாடியை போன்றது. கண்ணாடி முன் ரோஜாவை காட்டினால் அது அழகாக இருக்கிறது என்று கண்ணாடி சொல்வதில்லை. முள் செடியை காட்டினால் கோரமாக இருக்கிறது என்றும் கண்ணாடி சொல்வதில்லை. இருப்பதை அப்படியே காட்டுவது கண்ணாடி. கண்ணும் ஐம்புலன்களும் இதே நிலைதான். கண்ணாடி போல் காண்பதையே காட்டுகிறது. அப்படி என்றால் கருத்து ஏன் வருகிறது? நாம் கண்ணால் மட்டும் காண்பதில்லை, இடையிலே மனதை புகுத்தி விடுகின்றோம். கண் வழியாக மனம்தான் பார்க்கிறது, அதனாலேயே கருத்து எழுகின்றது. இதனால் மனம் கலைந்து விடுகிறது, பொருள் பொருளாக இருக்கிறது. அதிலிருந்து தேவையற்ற கருத்துக்கள் எழுவதற்கு அனுமதிக்க கூடாது. மனம் குறுக்கே வராமல் பார்க்கவோ கேட்கவோ நம் பழக்கத்தை செய்ய வேண்டும், அபியாசம் செய்ய வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும். இவ்வண்ணம் மேலே சொன்ன 2 வழிகளையும் பழகி வந்தால் அந்தந்த கணத்தில் நினைவுகளோடு நிகழ்காலத்தில் வாழும் கலை கைவரப்பெறும். இதனால் சாட்சி பாவனை வரும். செய்கையில் மனோபாவனைக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கும். நிஷ்காமிய கர்மம், பலனை எதிர்பாராத ஆசையற்ற கர்மம் மலரும். ஒருவன் தியானம் செய்ய வேண்டும், தியானத்தை கற்க வேண்டும் என்று நினைத்தான். ஒரு துறவியிடம் சென்று தனது எண்ணத்தை வெளியிட்டான். அந்த துறவி சொன்னார், என்னுடன் சில நாட்கள் தங்கியிருந்து நான் செய்வதை பார்த்து தெரிந்து கொள் என்று சொன்னார். அது மாலை வேளை. அவர் செடிகள் நடுவதற்காக குழி வெட்டி கொண்டிருந்தார். அவன் நின்று கொண்டு பார்த்தான். அந்த பணி முடிந்ததும் அவர் குடிலுக்கு திரும்பினார். முகம் கை கால் அலம்பிக் கொண்டு சத்சங்கத்தில் ஈடுபடலானார். கலந்துரையாடல் முடிந்தது. இரவு உணவு உண்டார். நிதானமாக உண்டார். பிறகு தூங்க போய்விட்டார். மறுநாள் காலை விடிந்தது. மீண்டும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினார். பூக்கள் பறித்தார். மதிய உணவு. பின்பு மாலை வந்தது. கலந்துரையாடல். இரவு உணவு. இப்படியாக கழிந்தது. வந்தவன் அவரை பார்த்து கேட்டான், நான் தியானம் கற்பதற்காக வந்தேன். உங்களிடம் கேட்டேன். நீங்கள் உங்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரே தவிர நீங்கள் சொல்லித் தராமல் ஏதேதோ செய்து கொண்டிருக்கின்றீர் என்று கேட்டான். அவர் சொன்னார், நான் செய்வதை பார்த்து தெரிந்து கொள்ளவில்லையா என்றார் பதிலுக்கு. அவன், நீங்கள் தியானம் செய்யவில்லையே, ஆசிரம வேலைகளைத்தான் செய்து வருகின்றீர். நான் தவறான இடத்துக்கு வந்து விட்டேனோ என்று தோன்றுகிறது என்றான். அவர் சொன்னார், அப்பா, நான் செய்யும் செயலே தியானம்தான். ஒவ்வொரு செயலிலும் செய்கின்ற செயலில் மனம் இருக்கும். மனம் வேறிடத்தில் இல்லாமல் செயலோடு நிகழ்காலத்தில் ஒன்றின்பதை கண்டறிய உன்னால் முடியவில்லை. தியானம் தனியாக தேவையா என்ன என்று சொன்னார். மனம் செய்கின்ற செயலோடு ஒன்றி அந்த இடத்திலே இருந்தால் அதுவே தியான பாதையை திறந்துவிடும். ஆம், வாழ்க்கையை தியானமாக்கினால் எண்ண சிதறல் இன்றி நிகழ்கால செயலுடன் நினைத்து விட்டால் அதுவே சாட்சி பாவத்திற்கு வழிவகுத்து சமாதி நிலைக்கு உயர்த்தி மோட்சத்தை அளித்துவிடும். நிகழ்காலத்தில் செயலை செய்கிறோம், மனம் வேறெங்கோ அலைபாய்ந்து சிந்தனையில் ஈடுபடுகிறது. இதுதான் பலனை கருத, பலனை தேட,
பலனை எண்ண வைக்கிறது. பலன் கருதாத செயல்தான் நிஷ்காமிய கர்மம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து பார்ப்போம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக.